இந்த மாதிரி ஒரு மத வழிபாட்டு மையத்துக்குள்ள பூந்து ஒரு நியூசன்ஸை இந்தியாவில் கிரியேட் பண்ண முடியும்னா அது வந்து ஒரே ஒரு அமைப்பு மட்டும்தான் இங்க சாத்தியமா இருந்தது. அது எந்த அமைப்புனா இந்துத்துவ அமைப்புகள் தான். இந்துத்துவ அமைப்புகள் தான் மைனாரிட்டிஸோட வழிபாட்டு மையங்களுக்குள்ள பூந்து ஜெய் ஸ்ரீராம்னு கத்துவாங்க. இவங்க வந்து ஜெய் ஸ்ரீராமுக்கு பதிலா டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்காங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ரெண்டு பேரோட மனநிலையும் ஒண்ணுதான். அவங்க என்ன மனநிலையில வந்து ஜெய் ஸ்ரீராம் போடுறாங்களோ அதே மனநிலை தான் வந்து இவங்க டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்காங்க. இப்ப இங்க டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்க நபர்கள் தனியா போன அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா பிஹேவ் பண்ண போறது கிடையாது. என்னைக்கு இவங்க வந்து ஆர்கனைஸ் ஆகி ஒரு கும்பலா ஒண்ணு சேர்றாங்களோ அன்னைக்கு எல்லா இடத்துலயும் வந்து ஒரு அத்துமீறல வந்து அவங்க கண்டினியூஸா நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு கும்பல் மனநிலை தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து டிவிகே தொண்டர்கள்னு சொல்லிக்கிற நபர்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வழிநடத்தவோ அவங்கள வந்து ஒரு டிசிப்ளின்டான ஒரு பொலிட்டிக்கல் க்ரௌடா மாத்தவோ வந்து இப்போ வரைக்கும் அவங்க லீடர்ஷிப் வந்து ஒரு முயற்சி கூட பண்ணல. அவங்க வந்து இப்படி இருக்கிறதா வந்து அந்த லீடர்ஷிப்பும் வந்து விரும்புறாங்க. இப்ப இதே ஒரு பெரிய லீடர் வந்து இவரோட பல மடங்கு பெரிய லீடர் வேளாங்கண்ணி வந்தாலுமே அங்க வந்து இந்த மாதிரியான அத்துமீறலாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அந்த ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கும். அதுபடிதான் அந்த கேடஸ் எல்லாம் நடந்துப்பாங்க. ஆனா இங்க வந்து ஒண்ணுமே கிடையாது. விஜய் இந்த மாப் அப்படிதான் வந்து இந்த ஆர்கனைசேஷனே இருக்கு. அதாவது டிவிகே அப்படின்ற கட்சியே. இவங்கெல்லாம் பார்க்கும்போது இரிட்டேட்டிங்கா இருக்கிறத தாண்டி பயங்கர பயமாவும் ஒரு மாதிரி அச்சுறுத்தலா இருக்கு இந்த நபர்களை பார்க்கும்போது.